அடுத்த புத்தகம் எசேக்கியேல். எசேக்கியேல் யாருன்னு நேத்து சொல்லி கொடுத்தேன். எசேக்கியேல் ஒரு ஆசாரியர். எசேக்கியேல் பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சார் யூதா ஜனங்களை பிடிச்சிக்கிட்டு போக முந்திய போனவர். மொத்த பாபிலோனுக்கு போன குரூப் யாரு? 609 ஆண்டு 609 தானியேல், அசரியா, அனனியா, மிஷாயல், அந்த ஒரு வாலிபர்கள் கூட்டம் ஒன்று போச்சு. ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் பயிற்சி பெற்று அரசாங்கத்தில் வேலை செய்ய. அப்புறம் அவங்க நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் வந்த உடனே அவங்க நேபுகாத்நேச்சார் கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு எங்களுடைய தெய்வத்தை வணங்குறதுக்கு கொஞ்சம் ஆசாரியர்களை யூதாவிலிருந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு கொஞ்சம் ஆசாரியர்கள் ஒருத்தர் தான் யாரு? எசேக்கியேல். அவர் போனது எந்த வருஷத்துல? 597. அவரு தான் என்ன செஞ்சார்? இந்த எசேக்கியேலை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப எருசலேம்ல தேவாலயம் இருக்குது, ஆனா பாபிலோன்ல இல்லையா? பாபிலோன்ல யூதர்கள் இருந்தாங்கல்ல, அதனால எசேக்கியேல் தான் என்ன செஞ்சாரு? யூதர்களை ஓய்வு நாள்ல தான் வீட்டுக்கு வர வச்சு அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து சங்கீதங்கள்ல பாட்டு 2-3 பாடி ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சாரு. அப்படி அவங்க ஒன்னா கூடி ஒரு இடத்துல கூடுறதுக்கு எபிரேய மொழியில சொல்ற சொல் என்னன்னா கின்னஹத். சொல்லுங்க, கின்னஹத். கின்னஹத் இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாராளுமன்றத்துக்கு வச்சிருக்கிற பேர் கின்னரத். அவங்களோட பாராளுமன்றத்துக்கு அப்படிதான் வச்சிருக்காங்க. அது கிரீக்ல சொன்னா எப்படின்னா சுனோகோகே. கிரேக்க மொழியில் என்னது? சுனோகோகே. அது இங்கிலீஷ்ல சினகோக்னு சொல்றான், தமிழ்ல ஜெபாலயம்னு சொல்றான். அப்ப எருசலேம் தேவாலயம் இருக்கத்தக்க பாபிலோனுக்கு போன யூதர்களுக்காக ஆராதனை முறை ஒன்று கூடி உருவாக்குற ஒரு சிஸ்டத்தை உண்டு பண்ணினவர் யாரு? எசேக்கியேல். சில அதிகாரங்களை பார்த்தா டேட் எல்லாம் கொடுப்பாரு. இத்தனையாம் வருஷம் இத்தனையாம் நாள் நான் என் வீட்டிலே அமர்ந்திருந்த பொழுது மூப்பர்கள் எல்லாரும் என் முன்னே அமர்ந்தார்கள் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அந்த அந்த கினஹத், அந்த சினகோக் அவர் தொடங்கின விதத்துக்கு அது ஒரு அடையாளம். அப்போ எசேக்கியேல் எங்க வச்சு தீர்க்கதரிசனம் சொல்றாரு? பாபிலோன்ல. அவருடைய தீர்க்கதரிசனம் என்ன? 2 வகைப்படும். எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 2 வகையான தீர்க்கதரிசனம் அதுல அவர் உரைக்கிறார். என்ன தெரியுமா? பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிற யூதர்களே, இதோட உங்க கதை முடிஞ்சிருதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் திரும்ப யூதாவுக்கு உங்களை கொண்டு போவார், கொண்டு போய் உங்களை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு பயங்கர தீர்க்கதரிசனங்களை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி காலம் வரைக்கும் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை பயங்கரமா கொடுக்கிறாரு இந்த எசேக்கியேல். அது மாத்திரமல்ல, சபை, நம்ம சபை இருக்குல்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் இந்த உலகத்துல யூதர்களுடைய காலம் இல்லையா, மகா உபத்திரவ காலம்னு சொல்லுவோம். அந்த காலத்தை பத்தின பலவிதமான மர்மங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். திடீர்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு போறாரு, தரிசனத்துல கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாரு. முழுக்க எலும்பு கூடுகளா இருக்குது ஒரு பள்ளத்தாக்குல. கேட்கிறாரு, எசேக்கியேல் என்னடா காண்றேன்? ஆண்டவரே, முழுக்க எலும்புகளா இருக்கு, அதுவும் காஞ்சி போன எலும்புகளா இருக்கு. எப்ப கொண்டாந்து கொட்டின எலும்புகளோ தெரியல. ஆண்டவர் கேட்கிறாரு, எசேக்கியேல் இதெல்லாம் திரும்ப உயிரடையுமான்னு. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் இப்படி கேட்டார்னா பாஸ்டர் சுரேஷ் கையை தூக்க சொல்ற மாதிரி. என்ன, இந்த பாஸ்டர் சுரேஷ்னு ஒருத்தன் வர்றான்ல அடிக்கடி இந்த பிரான்ஸுக்கு, இருந்த வாக்கில் அவன் கையை தூக்க சொல்லுவான். இதுக்குத்தான் தூக்கணும் மாதிரி தூக்குவோம். ஆனா வப்பா அப்பு, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல? அந்த மாதிரி தேவ குணாதிசயம் கொண்டவன் தான் இந்த சுரேஷ். ஆண்டவரும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டார்னா அவசரப்பட்டு பதில் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன பிளான்ல கேட்கிறாருன்னு தெரியாது. எண்ணத்தை காண்கிறார், உலர்ந்த எலும்புகளை காணுகிறேன் நாதா. இதெல்லாம் கால் ஒன்று நிற்குமா?
நிற்கும்னு சொன்னா அப்புறம் நீ ஏன் ஜெபிச்சு நிக்க வச்சு காட்டுன்றுவாரு. நிக்காதுன்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்றுவாரு. அதனால எசேக்கியேல் சொன்னாரு, நாதா அதை நீரே அறிவீர். இப்படிதான் ஷேப், புரியுதா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாரு அப்படின்னு, அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் மாம்சம் பெற்று மனுஷ உரு பெற்று ஒரு சேனை மாதிரி நிக்குது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன தெரியுமா? இதுதான் யூதா ராஜ்யம், இஸ்ரவேல். அந்த தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சத்தியமா கிறிஸ்தவனுக்கு இல்லை, நமக்கு இல்லை. எசேக்கியேல் புத்தகம் யூதர்களை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் உள்ள பயங்கர ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். நம்ம அதெல்லாம் எங்க எங்க நல்ல பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எனக்கு ஆண்டவரே உள்ள எலும்பை போல இருக்கும் எங்களை உயிரினைய செய்யும் நாதா. ஆண்டவர் தலையில அடிச்சுக்கிறவர், உனக்கல்ல அது யூதர்களுக்கு. பரவாயில்லை ஆண்டவரே, நானும் ஆவிக்குரிய யூதன் அல்லவா. அது யாருக்கு? ஆமா, ஒருத்தர். அவர் இப்ப இங்க இல்லை, இதே பிரான்ஸ்ல வெளியே வச்சு என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முந்தி, அவர் இப்போ இங்கே இல்லை, சரியா நல்ல நேரம் அவர் சிலோன்லேயும் இல்லை, இந்த வெளியே கதவு கிட்ட வச்சு சொன்னார், பாஸ்டர் எனக்காக ஒரு விஷயம் ஜெபிங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்ன பிரதர், நான் தான் யாருக்கும் ஜெபிக்க மாட்டேன்னு தெரியும். இல்லை இல்லை, இந்த விஷயத்துக்காக நீங்கள் கட்டாயம் எனக்காக ஜெபிச்சு ஆகணும் அப்படின்னு. நான் கிட்ட, என்ன அப்படி என்ன விஷயம்? கர்த்தர் என்னைய மறுபடி இலங்கைக்கு கொண்டு போறாரு, அங்கே என்னைய பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஊழியம் தர போறாருன்னு. நான் சொன்னேன், ஓ அப்படியா, இதுக்கு நான் ஏன் ஜெபிக்கணும்? இல்லை, உங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும், நீங்கள் ஜெபிங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொன்னார். ரொம்ப நேரம் அறுத்தாரு என்னை, அந்த 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 கதவு கிட்ட வச்சு ரொம்ப நேரம் அறுத்தாரு. ஐயா, உங்களுக்கு இலங்கைக்கு நீங்கள் இப்போ என்ன விசாலையாக இருக்கீங்க? இல்லை, நான் ரெஃப்யூஜியாக தான் இங்கே இருக்கிறேன். அப்போ இலங்கைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கா? இல்லை இல்லை, ஆனால் கர்த்தர் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டார். ஓ, அப்போ எப்படி போவீங்க? நீங்கள் போவேன், கர்த்தர் கொண்டு போவார். சரி, கர்த்தர் தான் கொண்டு போவார், ஆனால் நீங்கள் தானே பிளேனில் போகணும். எப்படி போவீங்க? எப்படி டாக்குமெண்ட் எப்படி போவீங்க? பாஸ்டர், இதுக்கு தான் 2 காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னாரு. சொல்லுங்க, முதலாவது காரியம் என்ன? என்னைய அரசாங்கம் தேடுது, ஏர்போர்ட்லே என்னைய பிடிச்சிருவாங்க. நான் கேட்டேன், ஷுவரா பிடிப்பாங்க? அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப நீங்க ஜெபிக்கணும், அவங்களோட கண்ணை எல்லாம் மறைச்சு என்னைய உள்ளுக்கு கொண்டு போகணும். 2வது, இது யுத்தம் நடந்துகிட்டு இருந்த காலத்துல ஆண்டவர் யாழ்ப்பாணத்துக்கு தான் என்னைய கொண்டு போறார். 2வது ஜெபம் என்னன்னா, இயக்கமும் என்னைய தேடுது. நான் கேட்டேன், ஏன் தேடுது? இல்ல, நான் இன்னொரு இயக்கத்துல இருந்து இயக்கத்துக்கு புலிகளுக்கு விரோதமா வேலை செஞ்சனால அவங்க எந்த தலைக்கு ஒரு வேலை வச்சிருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், பிரதர், இப்ப இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அரசாங்க அதிகாரிகளோட கண்ணை எல்லாம் மறைச்சா போதாது இல்லையா? ஏன்னா இவங்கிட்ட தப்பி அங்க போனா அங்கேயும் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு தான் வெயிட் பண்றாங்க இல்லையா? ஏன் பிரதர் போறீங்க அப்படின்னு கேட்டேன். உண்மை தானே, அரசாங்கமும் உன்னை பிடிக்க போகுது, அதுக்கு தப்பி போனீங்கன்னா மேலையும் யாழ்ப்பாணத்துல உன்னைய கொல்லதான் போறான். இவ்வளவு ஷுவரா நீங்க சொல்றீங்க ராசா, ஏன் போறீங்க? இல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் தானேன்னு கேட்டார். சரி, கர்த்தர் எப்படி பேசினாரு? எசேக்கியேல் புத்தகத்துல இருந்து பேசினார். எசேக்கியேல் புத்தகத்துல இருந்தா என்ன சொன்னா? நான் அவர்களை திரும்ப அவர் தேசத்துக்கு கொண்டு போய் அவர்களை நாட்டுவேன். ஐயோ, நான் சொன்னேன், என்ற தெய்வமே ஐயா, அது பாபிலோன்ல இருந்த யூதர்களை இஸ்ரவேலுக்கு கொண்டு போய் நாட்டுறத பத்தி பேசுறாரு ஐயா. யாழ்ப்பாணத்துல இருந்து பிரான்சுக்கு வந்தவனை திரும்ப கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல நிப்பாட்டுறதுக்கு பத்தி பேசுற. வேதம் எங்களுக்கு தானே சொல்லி இருக்குது. சண்டை என்னோட, என்னமோ நான் அவனை கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல விடாட்டி நான் எல்லாம் ஒரு ஊழியக்காரனாங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு நிக்கிறாரு. எப்படி தப்புனேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது இந்த மாதிரி ஒரு பாக்கியவான் நந்தன் மாதிரி யாராவது ஒரு புண்ணியவான் என்னை காப்பாற்றி மேலே கூட்டிட்டு போனாங்க போல இருக்குது. என்ற தெய்வமே, இந்த மாதிரி எவ்வளவு பேர் மட்டத்தனமா பைபிள்ல யாருக்கோ சொல்லி இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு
இந்த பல்லுகி பெருகி பூமியை நிரப்புறவன் பாருங்க. கல்யாணம் கட்டுன உடனே அவன் தரிசனம் அதுதான். பல்லுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும். பூமி நிரம்பி போய் எங்க மனுஷனை வைக்கிறதுன்னு இடம் இல்லாம கிடக்குது. ஆனா கண்டுட்டானாம், பைபிள்ல இருக்குதான், பல்லுகி பெருகி பூமி. ஐயா, ஒரு தடவை உலகத்துல யாருமே இல்லாத போது ஆதாமேவாளுக்கு சொன்னது. 2வது தடவை இருந்தவனெல்லாம் அழிச்சு போட்டுட்டு 8 பேர் மிச்சம் இருக்கிறானுங்க, நோவா குடும்பம், அதுக்கு சொன்னது. அதுக்கு பிறகு எங்கேயாவது எவனுக்காவது ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. யோசிக்கணும். இப்ப எல்லாம் பல்லுகி பெருகி நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவருங்கிற லெவல்ல இருக்குது இல்லையா? இந்தியாவில் ஆட்டோலாம் இல்லையா, முந்தி நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுல நம்மால் இன்னும் அந்த பல்லுக்கு பெருகி பூமியை நிரப்புறதுலே இருக்கிறான். கேட்டா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்ங்கிறான். புள்ள பெத்துக்கிறங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த பொய்க்கு வசனங்களை பேசக்கூடாது. எஸ்ஏகேல்ல உலர்ந்து எலும்பு நம்மளே கிடையாது. ஓகேயா? என்ன பாஸ்டர் நீங்க இதை வச்சு தானே நாங்க ஜெபிக்கிறது வாக்குத்தத்தம்? அது உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லை, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ அந்த மாதிரி அந்த கேஃபார் நதி கிட்ட எஸ்ஐகேலுக்கு நிறைய தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார்.